ஹாய்ங்க, எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் 2ல் இருக்கோம். கிளாஸ் 2ல் எப்படி கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்துட்டு குட்டி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். பெரிய ஃப்ரேமில் ஆரிக்கு கிளாஸ் போயிட்டுருக்கிறதுனால அதில் வந்துட்டு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு குட்டி ஃப்ரேமில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமாக நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நாடா எதுக்கு நான் வந்துட்டு சுற்றியிருக்கேன் அப்படின்னா, கிளாத் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் சுற்றிக்கோங்க. எப்போ அப்படின்னா, இப்போ கடைக்கு போனீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து சுற்றிக்கோங்க. கையில் இருந்துச்சு அப்படின்னா சுற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ப்ளவுஸை வந்துட்டு அந்த காயம் பண்ணாமல் இருக்கும். இந்த நூலிழைகள் வந்துட்டு இப்படி டேமேஜ் ஆன மாதிரி இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும் இந்த போட்டு நம்ம டைட் பண்ணும்போது. சரிங்களா? இப்போது இந்த அவுட்டர் ரிங், அதாவது இது வந்துட்டு இன்னர் ரிங், இது வந்துட்டு இன்னர் ரிங் ஃபுல்லாக கவராக இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு அவுட்டர் ரிங். இதில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இன்னர் ரிங், இது வந்துட்டு அவுட்டர் ரிங். இப்போது இன்னர் ரிங்கை கிளாத்துக்கு கீழே வச்சுருங்க. இன்னர் ரிங்கை கிளாத்துக்கு கீழே வச்சுருங்க. நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க கிளாத்தில். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஸ்க்ரூ இருக்கிறத மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டைட் கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரே ஒரு டைம் கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறமா ஃப்ரேமை திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க. கிளாத்தை வந்துட்டு டைட் பண்ணுறது. ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ஓரளவு டைட் இருந்தால் போதும். ஆரிங்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கணும். பட் எப்படின்றத ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இன்னும் இங்கே வந்துட்டு அங்கங்கே லூஸ் இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக மறுபடியும் தேர்ட் டைட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கிளாத் வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்கும். உங்கள் பெருவிரல் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு பொறுமையாக இழுங்க. பார்த்தீங்களா? இப்போ ஓகேவா? லைட்டாக அந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ரேமில் கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வந்துட்டு அட்ஜஸ்டிங் நாபு வந்துட்டு கிளாத் எங்கே அதிகமாக நம்மளுக்கு இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த அட்ஜஸ்டிங் நாப் போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் உரமாக ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நாப் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண இப்படி கை வச்சு ஒர்க் பண்ணுவோமோ, ஒர்க் பண்ண கிளாத்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பார்த்து நீங்களும் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.